ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியா நமக. அனைவருக்கும் வணக்கம். புரோதய வருடத்தில் வைகாசி மாத பலன்கள், அதாவது 14/5/2024 15/6/2024 வரைக்கும் 32 நாட்கள் வைகாசி மாதம். அதாவது புரோதய ஆண்டில் வைகாசி மாதத்தில் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு என்ன விதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு உங்களுடன் மீனாட்சி முருகன். அதாவது ராகு கேதுக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல பயணிக்கிறார். இந்த ராகு கேதுக்கள் ஆண்டு கிரகங்கள் இல்லையா? முதல்ல ஆண்டு கிரகங்கள் என்னன்னு பார்ப்போம். அப்போ 7ல் சனி ஆட்சியாக இருக்கிறார், 2ஆம் இடத்துல கேது பயணிக்கிறார், 8ஆம் இடத்துல செவ்வாயோட ராகு. பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயனுடைய வீட்டு மேஷத்துல புதன் சுக்கிரன், ரிஷபத்துல சூரியனோட குரு, 10ஆம் இடம் சிறப்பாக உள்ளது. அப்ப இந்த முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கிரன் செவ்வாய் அதனுடைய நகர்வுகள் எப்படி இருக்கும், அந்த நகர்வுகள் மட்டும் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப 2ஆம் இடத்துல கேது இல்லையா? இப்ப 2ஆம் இடம் என்பது வாக்கு, 2ஆம் இடம் என்பது குடும்பம் தனம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் 2ஆம் இடம். இப்ப 2ஆம் இடத்துல ராகு பயிற்சி நடக்கும் போதே இந்த சிம்மராசி நேயர்களுக்கு குடும்பத்துல பிரச்சனை, மனைவி வழியில் பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா 7ல் சனி ஆட்சி ஆகிட்டார். அப்ப கணவன் மனைவிக்கான ஒற்றுமைகள் சீர்குலைந்து போவது, திருமணம் சார்ந்த விஷயங்கள் தடைபட்டு செல்வது, இந்த தனம் அதாவது பண வர வழியில் பிரச்சனைகளாக வந்துட்டு இருக்கிறது. அதாவது பணத்தினுடைய அருமைகளை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ அதோட மட்டுமல்ல 8ல் செவ்வாய், அதாவது 7ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு போறார். அப்போ 8ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 9ஆம் இடத்துல ஆட்சி பெற போகிறார். இந்த செவ்வாய் அது 31/5/2024 மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். இப்போ இந்த செவ்வாய் பகவான் எப்போ வர்றாருன்னா வைகாசி மாதம் 18ஆம் தேதி சந்திக்கிறார். எங்க வர்றார்? பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி வர போகிறார். அப்போ அது அந்த காலகட்டங்கள் வரைக்கும் நமக்கு அந்த செகண்ட் ஆஃப், அதாவது வைகாசி மாதம் 15 தேதி வரைக்குமே ஒரு கசப்பான சம்பவங்கள் நடக்கிறது, வண்டி வாகனங்களால் விபத்துகளை சந்திக்கிறது, அதாவது தொழில் வழி ஒரு பக்கம் மேன்மை வர மாதிரி தடைபடுவது, இப்படி எல்லாம் அசுப பலன்களாகவே சந்திச்சு கொண்டு வரும். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி ஆட்சி பெறுவது அவரோட சிறப்பான அமைப்பு அல்ல. ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்கள் எக்கனாமிக்கல் பிளானட் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் கிட்டத்தட்ட வைகாசி மாதம் 26ஆம் தேதி ஒரு டிரான்சிட் ஆகிறார். அதாவது மிதன ராசிக்கு புதன் செல்கிறார். இப்போ இந்த புதன் அங்கே 11ஆம் இடத்துல ஒரு லாபஸ்தானமா ஆட்சி வர போகிறார். ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்களில் 10ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல டிரான்சிட் ஆகிறார். அதாவது 10ஆம் இடம் தொழில்ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். அப்ப 10ஆம் இடத்துல குரு சூரியனோட நட்சத்திரத்துல வராது. யாரோட நட்சத்திரம்? உங்களுடைய நட்சத்திரம். இப்ப கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இல்லையா? அப்ப 3, 4 பாதங்களில் இந்த குரு பகவான் உங்களுடைய நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரத்துல சந்திக்கிறார். சூரியனும் கூட பயணிக்கிறார். ரிஷப சூரியன், ரிஷப குரு. அப்ப தொழில் வழி மேன்மை, தொழில் வழியில நல்ல ஒரு லாபத்தை கிடைக்குது எனக்கு. ஆனா குடும்பத்துல பிரச்சனையா இருக்கு. அப்போ தனம் ஒரு பக்கம் உங்களுடைய பை நிரப்பினாலும், தனம் உங்களை சந்தோஷப்படுத்தினாலும் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். அதில் கொஞ்சம் கவனமுடன் இருந்து விட்டு கொடுத்து சென்றால் அதுக்கு பிரச்சனை இல்லாமல் ஆகிடும். சரி, 7ஆம் இடத்துல சனி ராகுனுடைய சார் பெற்று அவர் என்ன பண்றாரு? இப்போ இந்த காலகட்டத்தில் சந்திச்சுட்டு வர்றார். இந்த ராகவனவர், இந்த கால் கொடுத்த ராகவனவர் என்ன பண்றாருன்னா செவ்வாவோட பயணிக்கிறார், செவ்வாய் பயிற்சி வரைக்கும். அப்போ இந்த ராகவனவர் 8ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ இந்த ராகு செவ்வாய் காம்பினேஷன் என்ன பண்ணணும்னா ஆப்ரேஷனை கொண்டு வர்றது, பிரச்சனைகளை கொண்டு வர்றது, அந்த மருத்துவ செலவுகளை கொண்டு வர்றது, ஒரு சின்ன சின்ன ஆப்ரேஷன்லாம் கொண்டு வர்றது. ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்களில் இந்த உங்களுடைய மனநிலையை பக்குவப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தொழில் தனம் ஸ்தானம் இல்லையா? தனம் ஒரு பக்கம் உங்களுக்கு அந்த தொழில் வழி மேன்மை வரும், பணம் உங்களுடைய பை நிரப்பும். அப்போ இந்த கடனுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து கொஞ்சம் மீளுவதற்கான ஒரு சிறப்பான அமைப்பு. கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடுகள் வரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பை தரும். ஆக வண்டி வாகனங்கள் இல்லையா? சுக்கிரன் என்ன பண்றாரு அப்படின்னா 15/5/2024 ரிஷபத்திலிருந்து மேனத்துக்கு, அதாவது மேனன் டு ரிஷபத்துக்கு வராரு. ரிஷபத்தில் இருக்கார். அவர் மேஷன் டு ரிஷபம் டிரான்சிட் ஆகுறார். ஸோ அந்த சுக்கிரன் 10ஆம் இடத்துல ஆட்சி பெறாத ஒரு சிறப்பு. அப்போ தொழில் வழி மேன்மை உண்டு. தனம் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் அவர் 10, 11ஆம் இடங்களை செஞ்சிருக்கும் காலகட்டங்கள் நல்ல சிறப்பான அமைப்பு. அப்போ தனத்தில் பிரச்சனை இருக்காது, பண வழியில பிரச்சனை இருக்காது, தொழில் வழியில பிரச்சனை இருக்காது, குடும்ப வழியில பிரச்சனைகளை கொண்டு வரும், திருமணமாக தாமதப்படுத்தும். சீனியர்களுக்கு இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற ராகுனுடைய ராகு செவ்வாயுடைய காம்பினேஷனால் அவங்க உடல்நிலை வெகுவாக பாதிக்கப்படும்.
அதுல இருந்து பார்த்துக்குங்க. சகோதர உறவுகள் பாதிக்கப்படும், அதில் கொஞ்சம் விஷயமா இருக்கும் பார்த்துக்குங்க. அப்போ அந்த 3க்கும் 10க்கும் உரிய சுக்கிரன் வந்து 10, 11ஆம் இடம் செஞ்சரின் காலகட்டத்தில் தொழில் வழி மேன்மை ஏற்படும். எதிர்பார்த்த தன வரவு உண்டு. நான் வந்து மாறுதல்கள் கேட்டிருந்தேன், கண்டிப்பா உண்டு. சக ஊழியர்களிடம் வந்து உங்களோட கருத்து வேறுபாடல் இருந்திருக்கும், அதுக்கு ஒரு தீர்வு காணப்படும். உங்களோட 6ஆம் இடத்தை குரு பார்க்குறேன். இந்த 6ஆம் இடம் வந்து ருத்து ரோகஸ்தானம் இல்லையா, எதிரிகள் மறைந்து விடுவார்கள், எதிர்களுடைய பிரச்சனைகள் நீண்டு விடும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலகட்டம் தான் குரோதி வருடத்தினுடைய வைகாசி மாதத்தில் இந்த சிம்மராசி நேயர்களுக்கான பலனாக எடுத்துரைத்து கொண்டிருக்கிறேன். இந்த 9, 10, 11ஆம் ஆக்டிஷன் ஆக போகுது உங்களுக்கு. இப்போ செவ்வாய் வந்து ஆட்சி பெறுறது, சுக்கிரன் ஆட்சி பெறுறது, புதன் ஆட்சி பெறுறது ஒரு அற்புதமான காலகட்டம் இல்லையா. ஸோ அங்கேருந்து அங்கே டிரான்சிட் ஆகும்போது அதனுடைய பலன்கள் வந்து அதுவாக மாறிக்கொண்டே போகும். ஆனால் எது எப்படியாக இருந்தாலும், குடும்பத்தில் பிரச்சனையாக இருந்தாலும், அதனுடைய தொழிலுடைய மேன்மைகள் ஏற்பட்டு, இடமாறுதல்கள் ஏற்பட்டு, குடும்பத்தை விட்டு பிரிகின்ற சூழ்நிலை வந்தால் கூட தாராளமாக ஏற்றுக்கிருப்பாங்க, நல்லாயிருக்கும். ஸோ இந்த ராகு கேதுக்கள் என்பது மாறப்போவதில்லை, சனியும் குருவும் மாறப்போவதில்லை. அப்போ அந்த செவ்வாய் வந்து யார் உங்களுக்கு அப்படின்னா 4க்கும் ஒரு 9க்கும் உரியவர். ஒரு கேந்திராதிபதி, ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதி அவர். அதேமாரி 10ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் ஆட்சி பெறுறது, செவ்வாய் ஆட்சி பெறணுமாங்கிற விஷயங்கள் வந்து அற்புதமான காலகட்டம். அப்போது இந்த அற்புதமான காலகட்டங்களில் தொழில் வழி மேன்மை ஏற்படுறது, தொழிலை விரிவுபடுத்துறது, புதிய கிளைகள் ஆரம்பிக்கிறது, சக ஊழியர்கள் மத்தியில் வந்து நல்ல மதிப்புகள் நடத்தப்படுவது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்திற்கு பொருள்களை அனுப்பி அதன் மூலம் பணம் பெறுவதற்கான அற்புதமான காலகட்டம். சினிமா கலைஞர்களுக்கு சூப்பராக இருப்பீங்க நீங்கள். சிம்மராசியில் இருக்கிற சினிமா கலைஞர்களுக்கு அற்புதமான காலகட்டம். என்ன ஒன்று, குடும்பத்தை பிரிய நேரிடும், கண்டிப்பாக பிரிஞ்சு போங்க, தனத்தை ஈட்டுங்க, சிறப்பாக இருங்க. மாணவ செல்வங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் ராகு, புதன் சுக்கிரன், சூரியன் சுக்கிரன், அப்புறம் வந்து புதன் தஞ்சு போகிறது, அப்புறம் இந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் மாறி மாறி நிற்கணும். ஸோ இந்த அற்புதமான காலகட்டம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது வைகாசி மாதம் 7ஆம் தேதி ரிஷபத்துக்கு சுக்கிரன் வர்றார். அதேமாரி ரிஷபத்துக்கு வைகாசி மாதம் 11ஆம் தேதி புதன் வர்றார். அப்புறம் அதே மாதிரி பார்த்தோன்னா மேஷத்துக்கு செவ்வாய் வந்து வைகாசி மாதம் 18ஆம் தேதி மேஷத்தில் செவ்வாய் 9ஆம் இடத்துல ஆட்சி பெறுறார். அதேமாரி பார்த்தோம் அப்படின்னா சுக்கிரன் வந்து வைகாசி மாதம் 31ஆம் தேதி அவர் ஆட்சி பெறுறார். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா புதன் பகவான் வந்து மிதுனத்தில் வந்து வைகாசி மாதம் 26ஆம் தேதி ஆட்சி பெறுறார். பாருங்க, செவ்வாய், புதன், சுக்கிரன் அந்தாண்டு வீட்டில் அவர் ஆட்சி பெறுறது ஒரு அற்புதமான காலகட்டம். உங்களுக்கு 9, 10, 11 ஆக்டிவேஷன் ஆகும். ஆட்சி பெற்ற கிரகங்கள் அள்ளித்தருகின்றன. இந்த கேதுக்கள், இந்த ராகு கேதுக்கள் மற்றும் சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் மட்டும் தனஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல இருந்து சிறு சிறு பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் உங்களுக்கு நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, ஜெயிச்சு காட்டுவீங்க. அப்போ வைகாசி மாதம் 15, 16ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு செகண்ட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம், 2வது பகுதி. அப்போ அந்த 15 நாளைக்கு அப்புறம், அதாவது வைகாசி மாதம் 12, 15, 16ஆம் தேதி அப்புறமா நல்ல சிறப்பான பலன்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ராகுக்கேதுக்கள் அதாவது திருநகேஸ்வரம் போகிறது, அந்த புற்று மாரியம்மனை வணங்குவது, புற்று மண்ணில் பிள்ளையார் பிடித்து அதன் மூலம் வணங்குவது, அம்மன் அதாவது அம்மன் தெய்வங்கள் அதாவது பெண் தெய்வங்களை வழிபட்டு அதன் மூலம் நீங்கள் கண்டிப்பாக சிறப்படையலாம். திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து மனக்கசப்பை உங்களுக்கு தந்தாலும் தாமதப்படுத்தினாலும் இந்த சுக்கிரன், இந்த புதன், செவ்வாய் ஆட்சி பெற்றதுனால கண்டிப்பாக தடைகள் வந்தாலும் தாமதமாக இருந்தாலும் திருமணம் கைகூடி வரும் என்பதில் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஐயமில்லை. அதாவது சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா அவங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கறது, உங்களை அதாவது 7ஆம் பாதை உங்களை பார்க்கறது, 10ஆம் பாதை உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ அந்த இடங்கள் வந்து பலப்படுமா அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு பரிச்சாரத்தில் நல்ல கிரகங்கள் இருந்தால் அதற்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்கள் கதவை கண்டிப்பாக தட்டும், அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஏன்னா ராகு இருக்கிறது வந்து மேனத்தில் இல்லையா. அப்போ அந்த செவ்வாய் ஆட்சி பெறுறது, சுக்கிரன் ஆட்சி பெறுறது, புதன் ஆட்சி பெறுறது இந்த அற்புதமான காலகட்டம். ஆக குரோதி வருடத்தினுடைய வைகாசி மாதத்தில் இந்த சிம்மராசி நேயர்கள் நல்ல பலன்களை அனுபவித்து சீரும் சிறப்புமுடன் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வணங்கி உங்களிடமிருந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.